வெல்கம் டு முகமாலை கிச்சன். இது எங்கள் ஊரில் கோயிலில் வைக்கக்கூடிய சக்கரை பாயசம். அதை தான் நான் வீட்டில் வச்சு குலதெய்வத்துக்கு நாங்கள் சாமி கும்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா எங்கள் கோயிலில் வச்சு இலையில் வச்சு தருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கும் சொல்கிறேன். இதுக்கு நான் பச்சரிசி இருக்குல்ல, அதில் 250 கிராம் எடுத்து நல்லா கழுவி அதை தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அப்புறமா ஒரு பாத்திரத்தில் இப்போ நம்ம 250 கிராம் அரிசி எடுத்துருக்கோன்னா அதுக்கு டபுளாக தண்ணி எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இனி வச்சுட்டு தண்ணி நல்லா வெட்டி கொதிக்கணும். வெட்டி கொதிச்ச அப்புறமா நம்ம கழுவி வச்சுருந்தோம்ல அரிசி, அதை உள்ளே போட்டுக்கலாம். இது நாங்கள் வீட்டிலனால அரிசியெல்லாம் நல்லா கழுவி போட்டோம். ஆனால் எங்கள் கோயிலில் வைக்கும்போது அரிசியை அப்படியே தட்டுவாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது என்னன்னு தெரியல, கோயிலில் வைக்கனாலையான்னு உள்ளது தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி போட்ட அப்புறமா நம்ம கரண்டியை வச்சு லைட்டாக இலக்கி விட்டுக்கலாம். இல்லைன்னா அது அடி பிடிச்சிரும். இடைக்கிடைக்கு நம்ம கரண்டி வச்சு இலக்கி கொடுத்துட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ அரிசி நல்லா தண்ணியும் வற்றிடுச்சு. இப்போ நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 250 கிராம் சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். சர்க்கரையை நல்லா பொடிச்சு சேர்த்துக்கலாம். பொடிச்சு சேர்க்கும்போது அந்த அரிசியோட இது ஈஸியாக மெல்ட் ஆகும். அந்த சூட்லேயே நல்லா சூப்பராக மெல்ட் ஆகி வரும். சர்க்கரை போட்ட அப்புறமா நம்ம அதை அப்படியே கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும், அது மெல்ட் ஆகிற வரைக்கும். இல்லைன்னா அது அடி பிடிச்சிரும். இந்த டைமில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன். இதையுமே நம்ம நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். அப்போ இந்த நெய்யும் அந்த சர்க்கரை அரிசி எல்லாத்தோட சேர்ந்து அந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். இப்போ தான் நம்ம மெயினாக ஒரு ஐட்டம் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா துருவின தேங்காய் தான். இந்த தேங்காவை நல்லா துருவி, நான் அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கேன். இந்த அரைமுடி தேங்காவை நல்லா துருவிட்டு அப்படியே பச்சையாகவே சேர்த்து விட்டுறணும். சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தோட சேர்த்து கலந்து கொடுக்கணும். இப்போது அந்த பாயசத்தில் உள்ள சூடுலேயே இந்த தேங்காயோட தண்ணி எல்லாமே அதில் சேர்ந்து சூப்பராக இருக்கும். தேங்காய் துருவல் போட்டிருக்கோம்ல, அதில் உள்ள ஜூஸ் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். இப்போ நான் அடிஷ்னலாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போது நல்லா கலந்து கொடுத்தாச்சு. எங்கள் கோயிலில் இதை சுடாக வச்சு அதில் பழமும் தருவாங்க. பழமும் போட்டு நாங்கள் சாப்பிடுவோம், அவ்வளோ டேஸ்ட்டு. இனி கொஞ்சமாக நெய்யில் கொஞ்சம் அண்டிப்பருப்பும் முந்திரி பழமும் நல்லா வறுத்து அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் சர்க்கரை சேர்க்கும் போதே கொஞ்சமாக ஏலக்காவும் சுக்கும் பொடிச்சு சேர்க்கணும். அந்த சேர்த்ததை நான் வீடியோ கிளிப் மிஸ் பண்ணிட்டேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு நம்ம இறக்க வேண்டியதுதான். ஒரு தடவை இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது செய்யறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.